பாடு உபத்திரம் பலவீனம் கொடுமையாய் என்ன செய்யுதுன்னு தெரியாதபடி ஒரு பயம் குழப்பத்தை உண்டு பண்ணலாம். அது தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். இதுக்கு மேல இந்த பிரச்சனை வியாதியை தாங்கவே முடியாத நிலைமையா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாங்க, நான் உனக்கு வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல் போல இந்த பாடுக்கு மத்தியில், இந்த போராட்டத்துக்கு மத்தியில என்னுடைய சட்டையின் மறைவு உனக்கு உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 25வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஏசு எப்படிப்பட்டவரா? அவர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் மானீர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்பவே பாருங்க, இந்த வெயில் காலத்துல ஐயோ வெயில் தாங்க முடியலையே, பகல் என்ன வெயில் அடிக்குது, இந்த வெயில் என்ன அகோரமா இருக்குது, இந்த வெயில் எவ்வளவு கொடுமையா இருக்குது அப்படி நம்ம சொல்லுகிறோம். இவ்வளவு சூடா இருக்குது, தாங்கவே முடியலையே, இன்னும் நாட்கள் இருக்கே, இன்னும் வெயில் காலம் எப்படி இருக்க போதோன்னு சொல்லி பயப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, வெயில கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்துட்டா பக்கத்துல எங்கேயாவது ஒரு மரம் இருக்குதான்னு பார்த்து அந்த நிழலுக்குள்ள இல்ல ஒரு கூடாரத்துக்குள்ள ஒரு கட்டடத்துக்குள்ள ஒரு நிழல்ல போய் நிற்போமே. நம்ம சொல்லுவோம், வெயில்ல நடந்த ஒரு மாதிரி வருது, தலை சுற்ற மாதிரி இருக்கு, தலையெல்லாம் ஒரு மாதிரி பாரமா இருக்குது, ஏதாவது ஒரு நிழல்ல போய் நிற்போமே. மரம், ஒரு மரத்தடி அல்லது ஏதாவது ஒரு கட்டடத்துக்குள்ளாவது போய் கொஞ்சம் நின்றுட்டு அதுக்கப்புறம் நடப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்பா. நம்ம கூட இருக்க நடந்து வர்றவங்ககிட்ட அப்படி சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, அந்த வெயில் சூட்டுல நடந்து போகும்போது வேர்த்து ஒழுகும், மூச்சு வாங்கும். அப்படி கஷ்டப்பட்டு எங்கேயாவது ஒதுங்கி நிற்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி நிற்போம். இது ஆண்டவர் சொல்றாங்க, அவர் எப்படிப்பட்டவரா? வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, எப்படி ஒரு வெயிலை பார்த்து என்ன ஆகிறோம், இவ்வளவு கொடுமையா இருக்கு, வெயில் சூடு தாங்க முடியலையே, எங்கேயாவது போய் நிழல்ல நிற்போமான்னு சொல்றோம். இன்னைக்கு ஒரு வேளை இந்த வியாதி, இந்த பலவீனத்தை நிமித்தமா வர்ற வேதனையை நான் தாங்க முடியல, எவ்வளவு கொடூரமான வியாதியா இருக்கு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வியாதி வந்துருச்சேன்னு சொல்லுவோம். சில பாடு போராட்டம் பார்த்த உடனே எப்படா அந்த பாடு போராட்டத்தை தப்பி வச்சு ஒரு நிம்மதியா வருவோம், என்ன தாங்க முடியல, எவ்வளவு வேதனை, பாடு பிரச்சனை நிமித்தமா எப்ப இருதயம் படன்னு துடிக்குது, நிம்மதியா இருக்க முடியலையே, நிம்மதியா தூங்க முடியலையே, நிம்மதியா மூச்சு விட முடியலையே. எப்படி மூச்சு வாங்க வெயில நடந்து ஒரு நிழலுக்கு ஒதுங்குவோமோ, அதே போல இந்த பாடு உபத்திரத்துக்கு மத்தியிலும் இந்த பாடு தாங்க முடியல, இரவுல தூக்கம் வரல, இருதயத்துல அவ்வளவு ஒரு பயம், என்ன நடக்குமோன்ற அச்சம் ஒரு பக்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்க, வெயிலுக்கு ஒரு மரத்தடிய ஒரு பில்டிங்குள்ள நிழலுக்கா போறோமோ, கர்த்தர் சொல்றாங்க, பாடு உபத்திரம் பலவீனம் கொடுமையாய் என்ன செய்யுதுன்னு தெரியாதபடி ஒரு பயம் குழப்பத்தை உண்டு பண்ணலாம். அது தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். இதுக்கு மேல இந்த பிரச்சனை வியாதியை தாங்கவே முடியாத நிலைமையா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாங்க, நான் உனக்கு வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல் போல இந்த பாடுக்கு மத்தியில், இந்த போராட்டத்துக்கு மத்தியில என்னுடைய சட்டையின் மறைவு உனக்கு உண்டு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலில் நமக்கு துணைமானார் என்று போடப்பட்டிருக்கு. அவருடைய சட்டையின் மறைவுக்குள்ளாய், உன்னதமான மறைவுக்குள்ளாய் மறைக்கப்பட்ட அனுபவம் நமக்கு கிடைக்கும். அவர் சமூகத்தை நாடிட்டோன்னா, அவர் சமூகத்தை தேடிட்டோன்னா, அந்த நிழல், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் மானார் இந்த வார்த்தையின்படி அவர் நமக்கு அப்படியா இறங்கி வந்து செயலாற்றுவாங்க. அவர் சமூகத்தை நாடுகிறவர்களுக்கு தான், அவரை தேடுகிறவர்களுக்கு தான், அவருடைய சமத்துல காத்திருக்கிறவர்களுக்கு தான். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் மானீர் என்ற வார்த்தையின்படி இந்த பாடுக்கு மத்தியிலும், அந்த போராட்டத்துக்கு மத்தியிலும், அந்த நெருக்கத்துக்கு மத்தியிலும் நான் உனக்கு அடைக்கலாம், நான் உனக்கு அரணா இருக்கிறேன், நான் உனக்கு கோட்டையா இருக்கிறேன், நான் உனக்கு துணை செய்வேன்,
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி, நான் உன் கூடவே இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் கூட இருந்து நடத்துவான். கர்த்தர் கூட இருந்துட்டா போதும். அவர் தான் நமக்கு பாதுகாப்பு, அவர் தான் நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. அவர் கூட இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இந்த பலவீனமா கொடிய ஒரு வியாதியே, இந்த வேதனையை தாங்க முடியலையே, எவ்வளவு மாத்திரம் மருந்து எடுத்தாலும் கூட வலி வேதனை குறையலையே, ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தின் பலன் பூர்ணமா விளங்கும் சொன்ன கர்த்தருடைய கிருபை கடந்து வந்துட்டா போதும். அந்த கிருபையை நாடும் பொழுது, அந்த கிருபையை நம்பும் பொழுது, நான் ஆராதிக்கிற அந்த இயேசு சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லவர், அவர் என்னுடைய பரிகாரி, அவர் எனக்கு போதுமானவர், அவரால் எல்லாம் கூடும், இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற அந்த அர்ப்பணிப்பு, அந்த நிச்சயம் நமக்குள் வந்துட்டாலே பாருங்க, அவர் போதுமானவராய் கடந்து வருவார். நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன கர்த்தர் பயப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்தா கூட அவர் கூட இருந்துட்டா, இயேசு கூட இருந்துட்டா, அவர் துணை நிற்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். என்ன செய்வது, இனிமே என்ன செய்ய போறோம், எப்படி இருக்க போறோம், பல கேள்விக்குறிகள் வரலாம் எல்லாருடைய வாழ்க்கையில். சில சூழ்நிலைகளில் நம்ம எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, இந்த எப்படி இந்த பாட பிரச்சனையை தாண்டுவதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில என்ன செய்வது, இதுக்கு மேல் தாங்கவே முடியாத ஆண்டவரேன்ற நேரம் அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் கனப்படுத்துவான். அவர் அரவணைத்துக் கொள்வாங்க. அவர் நம்மை மார்போடு கூட அரவணைத்துக் கொள்ளுகிற கர்த்தர். உன்னதமான மறைவு நமக்கு உண்டு. ஆகையினால அருமையானவளே, அவர் நம்ம சுகமாய், நம்ம பாதுகாப்பாய், அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும்படியாகத்தான் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அந்த சிலுவை அண்டையில, அந்த கர்த்தருடைய பாதத்துல முழுமையாய் விழுந்துட்டோன்னா போதும். அவர் புறமே தள்ளுகிற தேவன் அல்லவே இல்லை. தமிழத்தில் வருகிற ஒருவரே அவர் புறமே தள்ளாத தேவன் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. வேதாகம் தான் அவரை சமூகத்தை நாடி போன ஒருவரே அவர் புறமே தள்ளல. மத்தேயு 15 அதிகாரத்தை பார்க்கலாம். அங்க கானானிய ஸ்திரீ குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த சகோதரி பாருங்க, ஒரு கொடிய வேதனையால் மக கஷ்டப்படுறாங்க. ஒரு கொடுமையான ஒரு பாதை, கொடுமையான ஒரு சூழலை ஆண்டவர் வார்த்தை சொல்லு, கொடிய பிசாசின் பிடியினாலே அந்த கானானியஸ்தியோட மகள் பாதிக்கப்பட்டிருந்தான். கொடிய வேதனை இருந்தது. ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. அந்த கொடிய வேதனையில அந்த சகோதரி பாருங்க, கொடிய வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்து அரவணைத்து ஆற்றி தேற்றி சுகப்படுத்தி பலப்படுத்துற கர்த்தரை நாடி வந்துட்டா. அவர் சமூகத்துக்கு வராங்க, அவர்கிட்ட சொல்லுகிறாங்க, ஆண்டவரே என் மக கொடிய பிசாசு எப்படினால அவதிப்படுகிற ஆண்டவரே சொல்லுகிறாங்க. ஆண்டவர் பதிலே சொல்லல. அப்ப கூட பாருங்க, கூட சீஷர் கூட சொல்றாங்க, இவனுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்போம். அந்த சகோதரிக்கு என்ன செய்யனே தெரியாத நிலைமையில, ஆண்டவரே என் மக கொடிய பிசாசின் பிடியினாலே அவதிப்படுகிறா, வேதனைப்படுற வேதனையை நீக்க உங்களால மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல போய் விண்ணப்பிக்கிறான். அந்த நேரம் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சீஷர் மூலமா நிந்தனையான பிரயாசமான வார்த்தை வந்த பொழுது கூட அவங்க ஆண்டவர் சமூகத்தை விட்டு போகவே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் கூட பேசுறாங்க, எவ்வளவு மாதம் ஜெபித்தேன், எவ்வளவு வருடம் ஜெபித்தேன், இன்னும் பதில் இல்லையே. அந்த சகோதரி ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னு திரும்பி போனாங்கன்னா, அவங்க ஜபத்தை நிறுத்தினாங்கன்னா, ஆண்டவர் சொல்றதை நிறுத்தினாங்க, இல்லவே இல்லை. திரும்ப ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு தந்துதான் ஆகணும், எனக்கு கொடுத்துதான் கெஞ்சுறாங்க, மன்றாடுறாங்க, தன்னை தாழ்த்துக்கிறாங்க. உங்க உதவியை நாடித்தான் வந்திருக்கிறேன், உங்க உதவி எனக்கு போதும், நான் எங்க போக முடியும், மனுஷோட உதவியெல்லாம் வருதா, கர்த்தாவே உங்க உதவி எனக்கு வேணும். அந்த அருமையான சகோதரி ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டோடைய உதவியை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் உதவி செய்யுமா மறுபடியும் தன்னை தாழ்த்துறாங்க. அப்ப கூட பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டியை போடுவது நல்லதல்ல. அப்போவாது அவங்க சொல்ல நிறுத்தாங்க. அப்பவும் ஆண்டோடைய சமூகத்தை தன்னை தாழ்த்துறாங்க. அவங்க சொல்றதை நிறுத்தலை. ஆண்டவரே மேஜையிலிருந்து விழும் திணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே ஆண்டவரே, இன்னும் அர்ப்பணிக்கிறாங்க, இன்னும் ஆண்டோடைய
உதவியை பெற்றுக்கொள்வத நிற்கிறாங்க. இன்னும் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறாங்க. அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றாங்க தெரியுமா? உன் விசுவாசம் பெரியது. உன் மனசுல என்னென்ன விருப்பம்லாம் நீ வச்சிருக்க, உன் விருப்பத்தெல்லாம் நான் நிறைவேற்றி தரேன். உன் மன விருப்பங்கள் எல்லாம் நான் இன்றைக்கு நிறைவேற்றேன். உன் மகளுடைய கொடிய பிசாசின் பிடிந்து விடுதலை கொடுக்கிறவராய் மாத்திரமல்ல, நான் உன் மனதில் இருக்க எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி தருகிறேன். அதுதான் நம்முடைய இயேசு. அதுதான் இயேசு. ஆண்டவர் சமுத்திரம் போயிட்டோன்னா, இந்த ஒரு காரியம் தான் நான் செய்வேன், உனக்கு சுகம் மட்டும்தான் தருவேன், உன் கடன் பிரச்சனை என்னால் மாற்ற முடியாது, உன் பிள்ளைகளை என்னால் ஆசீர்வதிக்க முடியாது, இந்த ஆசீர்வாத தடையை என்னால் மாற்ற முடியாது அப்படி சொல்ற தேவன் அல்ல. ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப காலதாமதம் இருக்கலாம், தடைக்கு மேல் தடை இருக்கலாம், நிந்தனை பரியாசம் வந்தாலும் ஆண்டவர் உதவி ஒன்று போதும், இது உதவி செய்யுங்க ஆண்டவர். அந்த அர்ப்பணிப்பு, அப்படியா அந்த விசுவாசம், ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகாதபடி காத்திருக்கிறது. அந்த அனுபவம்லாம் கானானிய ஸ்திரீக்குள்ள இருந்தது. சீஷர்கள் சொன்ன உடனே ஏதாவது சொல்லி அனுப்பணும்னா சரி, சீஷர்கள் நம்ம விரட்டுறாங்களே போய் சொல்லி போனாங்களா? இல்லை, நான் விட மாட்டேன் ஆண்டவரே, நீங்க தான் வெயிலுக்கு ஒதுங்க நிழலுமானு இந்த வார்த்தையின்படி இந்த கொடிய பிசாசின் போராட்டத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து நீங்க மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும். உங்க உதவி வந்துட்டா போதும், நீங்க இறக்க பாராட்டிட்டா போதும். அதனால நான் திரும்ப ஆண்டவங்கிட்ட தான் மன்றாடுவேன். இன்னும் தாழ்த்தினாங்களே, அந்த தாழ்மையை, அந்த காத்திருப்பதை, அந்த சௌரிய விசுவாசத்தை, ஜெபம் நிறுத்தாதபடி சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அந்த அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறாங்க, நான் உனக்கு போதுமானவராய் இருப்பேன், சந்தோஷப்படுத்துவேன், மகிழ்ச்சியாக்குவேன், விடுதலை கொடுப்பேன், உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. இதுக்கு மேல கண்ணீர் வடிக்க முடியலன்னு சொல்லலாம். அப்படி எவ்வளோ பாதை நம்ம கடந்து வருகிறோம். ஆண்டவர் சொல்றாங்க, நிச்சயமாவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாத என்ற வார்த்தையின்படி கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு தெய்வம் தான். கண்ணீரை காண்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் கண்ணீரை துடைக்கிற தேவனும் கூட. அந்த கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பதை நிறுத்துகிறாரு. இது அவர் தான் விடுதலை கொடுக்க முடியும். அதற்காகத்தான் தம்மையை ஜீவபலியா கர்த்தர் அர்ப்பணித்தாங்க. அவருடைய சமூகத்தை, ஆண்டவரே உங்க உன்னதமான மறைவு எனக்கு வேணும், உங்க சட்டை நிழலுக்குள்ளாய் நான் இருக்கணும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கூட எனக்கு உதவி செய்திருங்க, என் குடும்பத்தை நடத்துங்கன்னு சொல்லும் பொழுது கானானிய ஸ்திரீக்கு இறங்கின கர்த்தர் மன விருப்பத்தை எல்லாம் ஆசீர்வத்தை கர்த்தர் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்களுடைய வாழ்க்கையில உங்க மன விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாங்க. நீங்க கேட்ட ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இங்க கேளாத ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாதான் கர்த்தர் உங்க கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். ஆண்டவர் சமத்தை காத்திருப்பதை விட்டுறாதீங்க. விசுவாசம் குறைபடாதபடி காத்தும். காலதாமத்துக்கு மேல காலதாமம் ஆனாலும், செபித்த பிற்பாடுதான் தடைக்கு மேல தடை வந்தாலும், அவைகளும் மத்தியிலும் ஆண்டவரே உங்க உதவி எனக்கு கட்டாயம் வேணும், உங்க ஆசீர்வாதம் வேணும், உங்களை நான் விடவே மாட்டேன், இன்னும் என்னை அர்ப்பணிக்கிறேன், இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு சுகம் கொடுத்து தான் ஆகணும், என்னை பலப்படுத்தி தான் ஆகணும். ஆண்டவருடைய சமத்தை விசுவாசத்தோடு முழுமனதோடு காத்திருக்கும் பொழுது இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாங்க, நீங்க கேட்ட விண்ணப்பம் மாத்திரமல்ல, உங்க மன விருப்பத்தையே நான் நிறைவேற்றுவேன். அந்த கர்த்தருடைய சமூகத்துல இன்னும் அர்ப்பணித்து காத்திருப்போம். இன்னும் கூட பாருங்க, ஆண்டவர் சமூகத்தை பார்க்கலாம். பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் அப்படி வேதனையோடு தான் இருந்தாங்க. பெரும்பாட்டு உதரப்போக்கி நிமித்தமா வேதனைப்பட்ட ஒரு சகோதரி, மருத்துவரால் கைவிடப்பட்ட ஒரு சகோதரி, வைத்திருந்த பணம் அவ்வளவு செலவழிந்து போன வேளையிலும் அவங்க அங்க இயேசு வருகிறார் என்பதை அறிந்த உடனே, மருத்துவத்தால் முடியாதது என் கர்த்தரால் முடியும், கர்த்தருடைய வல்லமையினால் நான் சுகமாவேன் என்ற அர்ப்பணிப்போடு கூட வைத்திருந்த பணம்லாம் இழந்து போன நிலைமையிலும் ஆண்டவரை தேடி போறாங்க. ஆண்டவரை சுற்றி நெருக்கமான ஒரு கூட்டம், ஜன நெருக்கம் இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவரே உங்க வல்லமை நான் குணமாவேன் விசுவாச, அந்த வஸ்திரத்தை நுனியை தொட்டா கூட நான் சுகமாயிருவேன். ஏன்னா அவர் பக்கமா போக முடியாது. அப்படிப்பட்ட ஜனக்கூட்டை இருக்கிற வேளையில ஆண்டவரே உங்க வஸ்திரத்தை நுனியை தொட்டா கூட நான் சுகமாயிறேன், உங்க வல்லமையிலே தொட்டா போதும்,
ஆண்டவருடைய வல்லமை பெரியது என்பதை விசுவாசித்தாங்க. 12 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு ஒருவேளை அதே போல் நானும் தான் 12 வருஷமா கஷ்டப்படுறேன். அந்த தாயாராவது 12 வருஷம், நான் 22 வருஷம் கஷ்டப்படுறேன் சொல்லலாம். ஒருவேளை வருடத்தை நீங்க கணக்கு பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க. அந்த தாயார் ஆண்டோடைய வல்லமை நம்பின நிமித்தமாய் கர்த்தர் தம்முடைய வல்லமை பெரியது என்று வெளிப்படுத்தி காட்டின கர்த்தர், அவர் தம்முடைய வல்லமை புறப்பட்டு சென்றதை அறிந்த கர்த்தர், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதை நான் அறிந்தேனே, என்னை தொட்டது யார்? அந்த சகோதரி ஆண்டவர் முன்பாக வந்து எல்லாவற்றையும் உண்மையை சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்க சுகமாயிரு. அந்த சகோதரி எதுக்கு வந்தாங்க? வேதனை மாறணும், இந்த பலவீனம் மாறணும், இந்த உதிரப்பக்கம் நின்று போகணும். ஆண்டவர் கேட்க சமாதானத்தையே தாரு, என்னுடைய சமாதானத்தை தாரு, உலகத்துல வேற என்ன வேணும்? அந்த தாயாருக்கு அவங்க இந்த உதிரப்போக்கு நின்றுட்டா போதும் வந்தாங்க. ஆண்டவர் கொடுக்குறாங்க, ஏன் சமாதானம், நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்க சுகமா இரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! சமாதானத்தை கொடுத்து வேதனை வழியெல்லாம் மாற்றி சுகமா இருக்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுப்புறாங்க. அந்த கர்த்தர் தான் உங்க கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க. அந்த சகோதரி ஆண்டவருடைய வல்லமையை நம்பினாங்க, ஆண்டவருடைய சமூகத்தை நாடினாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே கர்த்தர் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பாதப்படியில் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், சுகத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஆண்டவர் நான் விடவே மாட்டேன். ஆண்டவர் எத்தனை ஆண்டு காலதான் ஆனாலும் நீங்க என்னை ஆசீர்வாதத்தை ஆகணும். தடைக்கு மேல தடை, போராட்டத்துக்கு மேல போராட்டம் வந்தாலும் ஆண்டவரே உங்களுக்கு வல்லமை உண்டு, உங்க வல்லமை நான் நம்புறேன். நீ வல்லமுள்ள தேவன், நீ சர்வ வல்லமுள்ள தேவன், உங்களால் எல்லாம் கூட ஆண்டவரே. அந்த அர்ப்பணிப்போடு கூட இந்த நாளும் ஆண்டுடைய சமூகத்துல அவருடைய வல்லமையை நாடுங்க, வல்லமையை நம்பி ஆண்டவர் சமூகத்துல காத்துருங்க. ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி காட்டும். ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறார், அவருடைய வல்லமை பெரியது என்று ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறார். அவருடைய வல்லமையினாலே குணமாவீங்க. கர்த்தருடைய வல்லமையை அனுப்பி குணப்படுத்துவாங்க. இன்னைக்கு இந்த ஜெபங்களில் அற்புதம் நடக்கும். அவர் தம்முடைய வல்லமையினால் தடைகளை மாற்றுவாங்க. அவருடைய வல்லமை குடும்பங்களில் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாங்க. அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கப்பார். கானானிய சிறைப்போல் அர்ப்பணி ஆண்டவருடைய சமூகத்தில் உதவி செய்யும் என்று மன்றாடும். உங்க வல்லமை மாத்திரம்தான் நம்பி வந்திருக்கேன் என்று சொல்லுவோம். கர்த்தருடைய வல்லமை இந்த ஜெப வழியில கடந்து வரும். இந்த ஜெப வழியில நீங்க சுகம் பெறுவீங்க. இந்த ஜெப வழியில போராட்டத்துக்கு மத்தியில வேதனைப்படுகிற உங்களை கர்த்தர் அந்த போராட்டத்துக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பாங்க. எப்படியாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு தம்முடைய வல்லமை அனுப்பினாரோ, ஆண்டவரே சரி என்னிலிருந்து என்ற வல்லமை புறப்பட்டு சென்றது, அந்த வல்லமை இந்த நாள்ல இறங்கி வரும். நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவருடைய வல்லமை என்னை தொட்டது, ஆண்டவர் வல்லமையினால நான் சுகம் அடைந்தேன், ஆண்டவருடைய வல்லமை என் குடும்பத்தில் என் பிள்ளைடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து சொல்லும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டலாம். நம்ம ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே பல போராட்டங்கள் மத்தியில, பலவீனங்களுக்கு மத்தியில எத்தனையோ ஆண்டுகளாய், எத்தனையோ காலங்களாய் நான் காத்திருக்கிறேன். இன்னும் சுகம் அடையலை, இன்னும் இந்த பிரச்சனை மாறலை. அப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மீது ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, உங்க வல்லமை கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஆண்டவர் உங்க வல்லமை பெரியது ஆண்டவரே. உங்க வல்லமையினாலே ஆண்டவர் ஒவ்வொரு பலன் அடைவார்களாக. கர்த்தாவே உங்க வல்லமையினாலே ஆண்டவரே சத்ரு போராட்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு விடுதலை ஆவார்களாக. ஒவ்வொரு மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருவர் கூட விடாதபடி ஆவியான ஒவ்வொரு மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. பலவீனங்கள் மாறட்டும் உங்க வல்லமையுள்ள நாமத்துல, தடைகள் மாறட்டும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல. இயேசுடைய வல்லமையுள்ள நாமத்தில் ஆண்டவர் போராட்டத்தின் கூறுகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. யார் யார் பிசாசின் போராட்டத்தினால் ஆண்டவரே அவதிப்படுகிறாங்களோ, வேதனைப்படுகிறாங்களோ, அந்த வேதனை மாறும்படியாய் ஆண்டவரே போராட்டம் ஒரு முடிவு உண்டாகும்படியாய், பிசாசின் கிரியா அழிக்கப்படும்படியாய் ஆண்டவர் உங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தீங்களா ஆண்டவரே, அந்த கல்வார் ரத்தத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. இயேசுவின் ரத்தத்தினால் ஒவ்வொரு விடுதலை ஆக்கப்படுவார்களாக. அப்படியாய் கர்த்தாவே வல்லமை அனுப்புகிறபடியால் நன்றி. ஆவியானவர் சொல்ற வார்த்தைகளுக்காய் நன்றி. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நீங்க அற்புதங்களை செய்து விட்ட தயவுக்காய் நன்றி.
இந்த விசுவாசத்தோடு உங்க சமூகத்தில் நன்றி சொல்ல கர்த்தர் ஒவ்வொருக்கு கிருபை பாராட்டும். நான் இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு ஆளுக்குள் ஓப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவரே, நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். தொடர்ந்து ஜெபிங்க. நீங்க வல்லமுள்ள தேவன். உங்க வல்லமை என்னைய குடும்பத்தை நிரப்பட்டும். அப்படியா அர்ப்பணிங்க. வல்லமையை நம்புங்க, விசுவாசிங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, காலதாமத்தை பார்க்காதீங்க. கர்த்தர் வல்ல பெரும் கருணை கர்த்தர் செய்துட்டாங்க, சுகப்படுத்தியிருக்காங்க, விடுதலை கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் கர்த்தருடைய வல்லமையை நாடுங்க. உங்கள் மூலமாய், உங்க குடும்பத்தின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.